வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்றைக்கி இந்த மாமரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா இவ்வளோ பயங்கரமான ஒரு வெயில் இருக்கிற பங்குனி மாதம் முடிஞ்சதும் இந்த சித்திரை பறக்க போகுது. இந்த சித்திரை மாத வெயிலுக்கு இந்த மரம் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருக்கவே முடியாதுங்க. இப்போ எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடு தான், சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு. மேல் ரூமெல்லாம் வந்து சிமெண்ட் ஷீட்டு, கீழ் மட்டும் சீமையோடு போட்டதுங்க. போட்டிருக்குவோம், வந்து படுத்துக்குவோம், சேர் போட்டு உட்காந்துக்குவோம். இந்த மரம் தாங்க இந்த வெய்ய காலத்துக்கு எங்கள் எல்லாத்தையும் காக்குது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் அப்பா வச்ச மரங்க. எங்கள் அப்பா நாங்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வீக்கு போயிட்டு வரும்போது மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. பகனகல்லையோ என்னவோன்னு நினைக்கிறேங்க இந்த ரகத்து பேருங்க. அது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கொட்ட வருஷம் கழித்து தான் இது பூவே வைக்க ஆரம்பிச்சிது. அந்த 7.5 வருஷம் வச்சு பூ வைக்கும்போது கரெக்டாக எங்கள் அப்பா வந்து திடீர்னு கீழே விழுந்து பின்மண்டையில் அடிபட்டு இறந்துட்டாருங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இங்கே முதல் கொத்து பூ வைக்குதுங்க. நிறைய பேர் சொன்னாங்க, மாமரம் வச்சவங்க அதை சாப்பிட்றதுக்கோ அதை அனுபவிக்கிறதுக்கோ அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு நிஜம்னு தெரில. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அதை நாங்கள் வந்து பார்த்தோங்க. பார்த்திங்கன்னா அதிலிருந்து 7 வருஷம் 7.5 வருஷமாக வந்து நல்ல காய் பிடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், நிறைய காய் பிடிச்சிருக்குது. இருக்குங்க, அப்படியே தேன் சுவைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான சுவையில் இருக்குங்க இந்த மாம்பழம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்லனாலும் பின்னாடி வர நம்மளோட சந்ததிகள் அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்து விட்டுட்டு போனாருங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே அனுபவிக்கிறோம். என்னுடைய பேர குழந்தைங்க எல்லாருமே இவருங்க மனசார விளையாடுறாங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோவில் ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். என்னது மண்ணில் விளாட்னீங்களா? சூப்பர். சரி, போய் கையை சுத்தமாக கழுவிடுங்க. உங்கள் பேர் என்ன? பிரபஞ்சன். சொல்லுங்க. எல்லாருமே இந்த நேரத்தில் இந்த மரம் வச்சு எங்களுக்கு பயன்படுற மாதிரி செஞ்ச எங்கள் அப்பா அவருக்கு, என்னோடய தகப்பனாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க, அவங்கள நான் நல்ல முறையாக பார்த்துக்கிறேன். அவங்களுக்கும் 82 வயசு ஆகிடுச்சுங்களா, அவங்கள நான் நல்லா பார்த்துக்கிறேங்க. என் அப்பாவுக்கு மீண்டும் மனமார்ந்த நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி வீடியோ இதுதாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். பாய்.